மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. அந்த மாவட்டத்தின் மேப்பாடி, முண்டகை டவுன் மற்றும் சூரல்மலா ஆகிய பகுதிகளில் பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் புதன்கிழமை காலை நிலவரப்படி 150க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். அதிக எண்ணிக்கையிலானோர் காணவில்லை. அங்கு ஒரே நாளில் 300 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்ததால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய வரலாற்றில் ஏற்பட்ட மிகவும் மோசமான 5 நிலச்சரிவுகளை பார்க்கலாம். உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு இமாலய மலைப்பகுதியில் ஏற்பட்ட கனமழை மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சுமார் 5700 பேர் உயிரிழந்தனர். 4200க்கும் அதிகமான கிராமங்கள் அழிந்து போயின. நாடு இதுவரை சந்தித்த மிகவும் மோசமான இயற்கை பேரழிவுகளில் இதுவும் ஒன்றாகும். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் கடந்த 1968ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி திடீர் வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட இந்த நிலச்சரிவால் 60 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை 91 துண்டுகளாகி போனது. இந்த பேரழிவினால் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சொத்துக்கள், உள்கட்டமைப்புகள், தேயிலை தோட்டங்கள் பெருமளவிலான சேதத்தை சந்தித்தன. அசாம் குவஹாத்தியில் 1948ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக ஒரு கிராமமே ஒட்டுமொத்தமாக புதையுண்டு 500க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மாப்லா பகுதியில் கடந்த 1998ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7 நாட்களில் தொடர்ந்து இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவினால் ஒரு கிராமமே ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு 380க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதனால் இந்தியாவின் மிகப்பெரிய மனித பேரழிவுகளில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் மாலின் பகுதியில் கடந்த 2014ஆம் ஆண்டு கனமழை காரணமாக மகாராஷ்டிரா மாநிலம் மாலின் கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சுமார் 151 பேர் உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் அதிகமானோர் காணாமல் போயினர். இந்த நிகழ்வுகள் வரலாற்றில் ஏற்பட்ட மிகவும் மோசமான நிலச்சரிவுகளாக பார்க்கப்படுகிறது.